இந்த நாளுக்கு வேண்டிய உணவுக்கு கூட எனக்கு வழி இல்லையே. நான் நல்ல உணவு சாப்பிட்டு எத்தனையோ நாள் ஆயிடுச்சே என்று வேக்கமும் கவலையும் உங்கள் உள்ளத்தை உடைக்குதா? சோர்ந்து போன்ற நிலையில் இருக்கீங்களே, ஒரு நாள் உணவு கூட வசதி இல்லையே என்று நினைக்கிறீங்களே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கனப்படுத்துவார். உங்களுக்கு வேண்டிய தேவைகளை அற்புத விதத்தில் தேவன் சந்திப்பார். உங்க இருதயத்தை அறிந்திருக்கிறார். நல்ல வருமானத்தை கொடுப்பார். உங்க தேவைகளை சந்திப்பார். இது விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 15வது அதிகாரம் 32வது வசனம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என் இடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனது இல்லை. வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அவரிடம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே 3 நாள் கழித்து அவங்க சோர்ந்து போவாங்கன்னு தேவன் அறிந்தார். அவங்க பசிக்கு ஆகாரத்தை கொடுக்கணும்னு அவர் அறிந்திருந்தார். எனக்கு அருமையான மகனே மகளே, அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு உணவு கொடுக்காமல் இருப்பாரா? உங்க தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா? விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுக்கு நல்ல உணவை கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு தருவார். ஆச்சரியமான விதத்துல உங்களுக்கு உதவிகள் வருவதை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமென்.